ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப நாள் கழித்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் கெட் டுகெதர் போனோம். அவங்களுக்காக சின்னதாக ஒரு மொமெண்ட்டுக்காக நான் இந்த மாதிரி கீ செயின் ஃப்ளவரில் பண்ணியிருக்கேன், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரில். இது ஆல்ரெடி நாங்கள் நிறைய இது போட்டிருப்பேன், கீ செயின்ஸ் மாடல்லாம் போட்டிருப்பேன். இது பார்த்திங்கன்னா டபுள் மாடல், அதாவது 2 வாட்டி சுற்றிருப்பேன் இதை. சரி, வரவங்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுப்போமேன்னு. இது பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் நான் பண்ணியிருப்பேன். அந்த கீ செயின் வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். இது பார்த்திங்கன்னா இதுக்கு மேலேயே ஓவர்லாக் மாதிரி போட்டு இந்த கீ செயின் பண்ணியிருப்பேன். இப்போ இதுதான் கீ செயினோட ரிங்கு. அதுக்கு மேலே இந்த காது கொடுப்பாங்க. அதை ரெண்டையும் என்ன பண்ணணும்னா நம்ம உள்ளே போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்படி தான் கடையில் நமக்கு கிடைக்கும். இந்த கட்டிங் பிளேயரை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு இந்த 2 இதையும் லாக் பண்ணிக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக. அதுக்கப்புறம் சைடு 2 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த கீ செயினை ரெடி பண்ணிட்டோன்னா கடகடன்னு நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டன் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது தான் நீங்கள் எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. அதை நான் ட்ரை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் பார்த்தா ஒரு ஸ்கேல் இவ்வளோ லாங் வரும், 30 சென்டிமீட்டர் வரும். அது மாதிரி நான் 10 அடி எடுத்திருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஏன்னா இது கிட்டக்க இப்படி வச்சனால எனக்கு லூஸ் கொடுத்துருச்சு. 10 அடி எடுத்திருக்கேன். 10 அடி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்ட பிறகு இந்த சொரசொரப்பு பகுதியை பின்பக்கம் இருக்கும் பாருங்கள், அதை இந்த 2 விரலால் வச்சு சுற்றணும். இந்த மாதிரி பொறுமையாக சுற்றுங்க. 2 விரலில் சுற்றினா தான் இந்த கேப்பு நமக்கு 2 லாக் போடும்போது கரெக்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி ஒரு 10 சுற்று சுற்றணும். பொறுமையாக சுற்றுங்க. இப்போ நான் லூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நீங்கள் டைட் பண்ணி சுற்றினாலும் சரி, 10 சுற்று அப்படி பிடிச்சிக்கோங்க கெட்டியமாக. இந்த திருமண பக்கமாகவே சுற்றுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ தூரம் நான் சுற்றிட்டு வரேன்ட்டு. ஏன்னா நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபஸ்ட்டு இடத்த நீங்கள் பிடிச்சிட்டுக்கோங்க. அதை வச்சு தான் கனெக்ட் பண்ணி 10 ரவுண்டு சுற்றணும். இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு சுற்றிக்கோங்க. இந்த ஃப்ரண்ட்டில் பாருங்கள், இந்த முனை இருக்குது பாருங்கள், அதுக்கு முன் பக்கமாக கொஞ்சம் கெட்டியமாக பிடிச்சிட்டு இந்த சொசரப்பு பகுதியை ஒரு லூப் மாதிரி நம்ம எப்படி போடுவோம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கட்டை விரல் கட்டை விரலால் பிடிச்சிக்கோங்க. இந்த ஒயரை எடுத்து இன்சர்ட் பண்ணி உள்ளே விட்டு அப்படியே நீங்கள் உள்ளே இந்த பக்கம் வெளியே இழுத்துக்கோங்க. ஏன்னா இது பெரிய ஒயராக இருக்கனால நம்ம வெளில விட்டுட்டு திருப்பி அதுக்குள்ளே விடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் நான் சீக்கிரமாக இப்படி ஷார்ட்டாக சொல்லித்தரேன். இதை போட்டு நல்லா நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லாக்கை நம்ம ஒரு நாட்டை டைட் பண்ணிங்கன்னா தான் அப்புறம் போட போட நமக்கு வரும். இப்போ பாருங்கள், நல்லா டைட் பண்ணிக்கிட்டோம். டைட் பண்ணி முடித்த உடனே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு நாட்டு இப்படி இருக்குது. அதை கெட்டியமாக அப்படி பிடிச்சிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு திருப்புங்க. இந்த சொரசொரப்பு பகுதியிலேருந்து ஃப்ரண்ட்டில் சாஃப்ட் பகுதி வரும், அதை உள்ளே விட்டு நம்ம வெளியே எடுக்கணும். இதே மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருப்போம். திருப்பி முன்பக்கமாக எடுத்துக்கோங்க. பின்பக்கம் அந்த சொல்கிற மாதிரி இந்த சைடு வச்சுக்கோங்க. சொரசொரப்பு பகுதியை சின்னதாக ஒரு லூப் மாதிரி மடித்து, சின்ன ஒயராக மடித்து நீங்கள் இதுக்குள்ளே விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க போடுறதுக்கு. ஏன்னா நம்ம 10 அடி எடுத்திருக்கோம், 2 சுற்று சுற்ற போகிறோம் இதில். இப்போ இதை ஒரு டைட் பண்ணிவிடுங்க. திருப்பின பக்கம் அதை கெட்டியமாக பிடிச்சிக்கணும். நம்ம இடது கட்டை வரல திருப்பி இப்படி ஒரு டர்ன் பண்ணி இப்படி கீழே இறக்கி திருப்பி உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். திருப்பி பாருங்கள், பின்னாடி பக்கம் எடுங்க, ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுங்க. இதே தான் பண்ணணும். நம்ம பண்ணிவிட்டு இதே முடிச்சுட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 12 போடுவோம், 11 கூட வரும். ஒரு சில ஒயர் தடிமனாக இருக்கிறதெல்லாம் 11 வரும்.
ஒரு சில ஒயர் மெலிசாக இருந்தால் 12 வரும் இந்த ரோ ஃபுல்லாக சுற்றுறதுல. இதை வந்து அப்படியே பாருங்கள், நான் அப்படி தான் பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு திருப்பிட்டு உள்ளே விட்டுக்குங்க. இது வந்து நம்ம ஃப்ளவர் லாக்காகவும் வைக்கலாம். இந்த கூடைங்களுக்கு வந்து இப்போ கீ செயின் போட வேண்டாம், எனக்கு ஃப்ளவரில் கூடைங்களில் வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த லாக் தான் பண்ணுறோம் நம்ம. இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு மணி இடையில வச்சு கூடையில் சொருகிக்கலாம். 2 ஒயர் மட்டும் இன்சர்ட் பண்ணி மணியை உள்ளே விட்டிங்கன்னா கூடையில் சொருகி லாக் மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சும்மா ஒரு சின்ன டெக்கரேஷனுக்காக கூட இந்த ஃப்ளவரை முன்னாடி வச்சுக்கலாம். மணி கிடைக்காதவங்க ஆம்லா நட், அதாவது நெல்லிக்காய் முடிச்சு போட்டு கூட நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது நான் இன்னொரு நாளைக்கு காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. இதை மாதிரி சுற்றி நம்ம பண்ணிட்டு வருவோம். இப்போ பாருங்கள், நான் கடைசி ரவுண்டு கிட்டே வந்துட்டேன். ஸ்டார்ட் பண்ண இடம் வந்திருக்கு பாருங்கள். நமக்கு இப்போ இவ்வளோ தூரம் வந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டு முடித்து நான் போடுறேன் ஃபஸ்ட் ரோவில். கொஞ்சம் நம்ம தள்ளி விட்டிங்கன்னா கேப்பு கொஞ்சம் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதே தான். கடைசியாக நம்ம இடையில ஒரு கேப்பு கிடைக்கும், அதில் விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது நிறைய பேர் வந்து பண்ண தெரியலன்னு சொன்னாங்க, அதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதுவும் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கெட் டுகெதர் பண்ணும் போதுன்னு கிடையாது, ஒரு சின்ன விசேஷம், பசங்க யாராவது ஒரு பர்த்டே பார்ட்டி வைக்கிறாங்கன்னா கூட இந்த மாதிரி கீ செயின்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இடையில ஒரு சாக்லேட் போட்டு கூட கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்டு முடிச்சிட்டோம். இந்த ஒரு சுற்றே போதும்னு சொல்கிறவங்க இது ஓகே, இதை கட் பண்ணி நம்ம உள்ளே சொருவிக்கலாம். இடையில அந்த சொன்ன பார்த்திங்களா, மணி வைக்கிற மாதிரி இடம் கேப் இருக்குது. இந்த மாதிரி வச்சு நம்ம ஒயருக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த சுற்ற போகிறோம். எங்கே நம்ம தொடங்கினோமோ அந்த இடத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். நான் இப்போ இதில் வந்து கீ செயினை இன்சர்ட் பண்ணிப்பேன், ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரோ எதுன்னு தெரியணுன்றதுக்காக தான். இப்போ செகண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த போட்ட மேலேயே நம்ம போட போகிறோம். அந்த பூக்கு மேலேயே, மொட்டுக்கு மேலேயே நம்ம போடுறோம் பாருங்கள். நல்லா டைட்டாக பிடிச்சி போடுங்க, அப்போ தான் லூஸ் கொடுக்காமல் போட முடியும். இப்போ இதில் நான் வந்து கீ செயினை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே போட்டுக்கோங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணதுனால நம்ம இதை போட்டுக்கிறோம். இதை மாதிரி போடுறத பார்த்துட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் பேசிகிட்டே இருந்தால் உங்களுக்கு புரியாது, அதனால் நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன் இது பேச்சை. இதை வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பூக்கும் வந்து நம்ம மேலேயே ஒரு ஓவர்லாக் மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து டபுளாக கிடைக்கும். பாருங்கள், இது ஃபஸ்ட்டுக்கும் அந்த ஃபஸ்ட் லேயருக்கும் செகண்ட் லேயருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம பூ போட்டது எல்லாமே பாருங்கள், கீழே வச்சுருக்கிறது சிலதெல்லாம் அப்படியே கெனமாக இருக்குது. ஒயர் எவ்வளோ திக்னஸ் இருக்கோ அவ்வளோவும் வந்து பூ வந்து திக்காக தெரியுது. இதே மாதிரி தான் நம்மகிட்ட ஒரு வாட்டியும் நீங்கள் போட்டுட்டு அந்த கார்னர் மேலே வந்து கூர் வருது பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கூர் வந்து கரெக்டாக நமக்கு கிடச்சிட்டே இருக்கும்.
இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர நாங்கள் ப்ளேலிஸ்ட்டில் நிறைய பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன கூட பண்ணியிருக்கோன்றதெல்லாம் நான் போட்டிருக்கேன். மெஷர்மெண்ட் வீடியோவும் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ சமீபமாக நான் வந்து கொஞ்சம் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணிகிட்ருந்தேன். இப்போதைக்கு நான் பண்ணலை. பீட்ஸ்லாம் சேல் பண்ணுறேன். நெல்லிக்காய் மணி, ஓவல் பீட்ஸு, சிலிண்ட்ரிக்கல் பீட்ஸ்லாம் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஒயர்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நெல்லிக்காய் மணியும் சேல் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக இது எல்லாமே போட்டுக்கிட்டே வருவோம். லாஸ்ட்டு வர வரைக்கும் இதை போட்டு வருவோம். இது வந்த பிறகு எப்படி சொருகிறதோ நான் காட்டியிருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். பாருங்கள், பார்த்துட்டிங்கன்னா இது ஃபுல்லாக நம்ம சொருகிடுறோம். இடையில நான் கொஞ்சம் பேசாமல் இருந்திருப்பேன். ஏன்னா வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்காக நான் இடையில விட்டுருக்கேன். இது பாருங்கள், லூஸாக பண்ணிங்கன்னா எப்படி வரும்னு நான் இடையில சொல்லியிருப்பேன். அதனால் டைட் பண்ணி போடுங்க. ஃபுல்லாகவே இதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் லூஸ் பண்ணிங்கன்னா, அந்த ஒயர் மேலே இருக்க ஒயரை லூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம்.
பாருங்கள் கீ செயின் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இந்த 10 அடியில் இவ்வளோ தான் மீந்திருக்கு. இது பாருங்கள் நமக்கு ஒரு கீ செயின் அழகாக கிடச்சிருக்கு. இது வந்து நம்ம புக்ஸ் இது பேக்கில் நம்ம வீட்டு சாவிக்கு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது மணியை வந்து ஃபெவிகால் போட்டு கூட ஒட்டிக்கலாம் நம்ம. ஏன்னா திடீர்னு மணி கீழே வந்துட போதுன்னு தான் நான் ஒட்டலை. இது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்த ரொம்ப சந்தோஷம். அந்த கெட் டுகெதர் போனதில் ரொம்ப சந்தோஷம். இந்த இயர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸ்கூல் படித்த பிள்ளைங்களாம் நம்ம இடையில பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஒரு ஞாபகமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.